ஐயா வந்து பழைய மிலிட்டரியில இருந்தவருங்க. 2வது உலகப் போர்ல இருந்தவரு. வாழத்தோட்டத்தையனுக்கு வந்து முருகன் வந்து காட்சி குடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தது இவர் குடுத்ததாக தான் ஜீவசமாதியில இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கண்கூட நாங்க பார்த்தோம். தீபம் எரிஞ்சு நேரடியா சாமியுடைய படத்துல வந்து ஐக்கியமாயிடுச்சு. 2 தடவ வந்து சாமி சிவானந்தபுரத்துல வந்து அப்பாவுக்கு வந்து காட்சி குடுத்துருக்காரு. சாய்புகளுக்கு மேல வந்து ஒரு ஜீவசமாதி இருக்குது. ஆனா, நான் பார்த்த உருவம் வந்து ரொம்ப காத்து போல வேகமா இவங்க பின்னாலே வருது. அவரு சமாதி ஆனதுக்கு அப்புறமா எப்படின்னா, அதை விட அதிகமாவே நாங்க உணர்ச்சிகள் பூர்வமா உணர்றோம். ஓ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீ ஐயாசாமி ஜோதி சிவானந்த பரமஹம்ச ஜோதி ஓம். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரங்க. இன்னைக்கு வந்து கோவை புதூர் அப்படிங்கிற ஊரு, அது கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்குது. அந்த இடத்துல ஐயா உ சாமி அப்படிங்கிற ஒருத்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த இடத்துல எந்த வழியா வந்தா வந்து சேரலாம் அப்படிங்கறத பத்தியும், இங்க இந்த ஜீவசமாதி அமைஞ்சதுக்கு எந்த அளவுக்கு நல்ல இயல்புகள் அமைஞ்சது அப்படிங்கறத பத்தியும், இங்க செயல்பட்டு இருக்கிற ஸ்ரீதர் ஐயா கிட்ட விவரங்கள் தெரிஞ்சதுக்காக நாம் உங்களோட தொடர்பு வச்சிருக்கிறோம். அவரு இந்த எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறத பத்தியும், இங்க என்ன விதமா சிறப்பா செயல்படுது அப்படிங்கறத பத்தி நமக்கு கருத்துக்கள் சொல்லுவாரு. நீங்களும் அதை நல்லா கவனமா கேட்டு தொடர்ந்து நீங்க இங்க பயணம் செய்யணுங்கிற நல்லெண்ணத்தோட நான் அவரோட தொடர்பு வச்சு இந்த இடத்த பத்தி விசாரணை பண்ணுவேன். நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா, இந்த ஐயாவு சாமி அப்படிங்கிறவர் உங்க தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்கய்யா. அந்த ஐயா சாமி அப்படிங்கிறவரு எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா வந்து பழைய மிலிட்டரியில இருந்தவருங்க. 2வது உலகப் போர்ல இருந்தவரு. சரிங்க. சைனா வரைக்கும் ம். பண்ணியிருக்காரு. ம். பர்மா, சைனா போற நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு. சரிங்க ஐயா. அதுக்கு பின்னால வந்து ஒரு கோயம்புத்தூர்ல வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டம் 1942ல நடந்தபோது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது அது நினைக்கிறேன். சரிங்க. அதுக்கு வந்து இவரு என்ஜி ராமசாமி, தியாகி என்ஜி ராமசாமியோட சேர்ந்து இவரு மில்லுல அப்ப வேலை செய்திருந்தாரு. வெள்ளலூர் சிங்கநல்லூர்ல இருக்கிற சரோஜா மில்ல ஆமா. வந்து லேபரா இருந்தபோது, ம். அப்ப அவரு கூட சேர்ந்து பயணம் பண்ணி நெறைய அந்த காங்கிரஸ் கூட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்கங்க. ம். அதுக்கு பின்னால இவரு வந்து மகாத்மா காந்தியினுடைய வட்டமேஜை மாநாட்டினுடைய தீர்ப்புப்படி, ம். அ தகுதி உள்ள மாணவர்கள் மக்கள் எல்லாருமே வந்து ராணுவத்தில சேரணும்னு சொன்னதுனால, இவரு விருப்பப்பட்டு தான் வந்து என்ஜி ராமசாமி சொல்லி, கம்பல் பண்ணி கண்டிப்பா வச்சதுனால இவரு ராணுவத்துக்கு ஆமா சேர்ந்துட்டாரு. போயிட்டாருங்க. ம். போயி ஒரு 7 வருஷம் அங்க சர்வீஸ் பண்ணிட்டு, சைனா வந்து ஆ 1/7/1947 சரிங்க. சுதந்திரம் அடையறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி
இவரு நான் என்னுடைய நாட்டுக்கு செய்ய வேண்டிய பணி முடிஞ்சுது. இனி நான் வீட்டுக்கு போறேன்ட்டு வந்துட்டாருங்க. சரிங்கய்யா. வந்து ஒரு கொஞ்ச காலமெல்லாம் வந்து வெளியில இருந்தாரு. இவரு பல சிரமங்களுக்கு பின்னால இவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. ஒரு தடவ வந்து வாழத்தோட்ட ஐயன் கோயில்ல போய் பாட்டியோட அங்கேருந்து வெறும் தியானம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, சிகிச்சை எடுக்கிறதுக்கு அந்த விபூதி எடுத்து பூசி சிகிச்சை எடுத்துட்டு இருந்தபோது, ஒரு நாள் நல்ல பௌர்ணமி அன்னைக்கு வந்து ம். இரவு 2 மணிக்கு இவருக்கு வந்து உடலுபாதை இருந்ததுனால, ஆ சிறுநீர் கழிக்கிறதுக்கு பார்த்தா இடமில்ல. ஏன்னா இப்பவுமே அந்த கோயில் பூட்டாத கோயிலுக்குள்ள போயிருக்காரு. ம். அப்போ திடீர்னு பார்த்தா எல்லா பக்கமுமே பூட்டியிருக்கு. எந்த கதவுமே திறக்கல. ம். அப்போ என்னன்னு தெரியாம இவருக்கு முடியாதனால அந்த காம்பவுண்ட் ஓரத்தில வந்து மதில்சுவர் ஓரத்தில வந்து இந்த மழை தண்ணி வெளிய போற இடத்துல வந்து பார்த்து அங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு. அன்னைக்கு தான் வந்து ஒரு நெறைய அதாவது ஒரு ஒரு லிட்டர் கணக்குல உடல்லாம் வீங்கி இருந்தது பூராமே அந்த ஒரே நிமிஷத்துல சரியா போயிருச்சு. அது போயிட்டு வரும்போது திரும்ப வரும்போது பார்த்தா, இவங்க சத்திரத்தில தங்கியிருந்தாங்க. சத்திரத்தினுடைய 2வது படிக்கட்டு மேல, முதல் படிக்கட்டு இவரு ஏறிட்டாரு. ஒரு படிக்கட்டுக்கு மேல 3வது படிக்கட்டுல வந்து ஒரு சிறுவன் 12 வயசு சிறுவன் நிக்கிறான். சரி. நல்லா ஒரு முண்டு கட்டிட்டு, ம். கையில ஒரு தண்டு, ம். அப்புறம் வந்து நெத்தியில பட்டை அடிச்சுட்டு நின்னு பாகவதர் மாரி முடி வெட்டியிருக்காரு. பார்த்து சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. இவரு கேட்டிருக்காரு, "எப்பா நாங்க இங்கெல்லாம் நோயாளிங்க. ம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" ம். அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஒண்ணுமே பேசல. இங்கெல்லாம் இது என்ன திருடன் இருக்கு, இங்க என்னய்யா இருக்கு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு புரியல. ஆனா அப்ப வந்து அந்த உண்மை தத்துவம் அவருக்கு தெரியல. அப்ப என்னடா நான் சொல்றேன் நீ சிரிச்சுட்டே இருக்கேன்னு அடுத்த படிக்கட்டு ஏறி பார்க்கும்போது ஆள் இல்ல. சரிங்கய்யா. அப்போதான் வந்து தெரிஞ்சது 92 வருஷத்துக்கு முன்னால வாழத்தோட்டத்தையனுக்கு வந்து முருகன் வந்து காட்சி குடுத்துருக்காரு. சரிங்க. அதுக்கு அடுத்தது இவர் குடுத்ததாக தான் வந்து அந்த இருந்த ஒரு பெரியவர் வந்து அந்த பராமரிச்சுட்டு இருக்காரு. அந்த தண்ணி வர்றது அது எல்லாம் தோட்டத்த பராமரிக்க அவர் பெரியவர் சொல்லியிருக்காரு. அவருக்கும் வயசு 92 வயசு இருக்கும் சரி, அப்டின்னாருங்க. சரி. அதுக்கு பின்னால இவரு வந்து மிலிட்டரி தான் வந்து இங்க வேலை அங்க இங்கேயும் சேர்ந்து எல்லாம் செய்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில இவருக்கும் வந்து அவரு தீட்சை வந்து 1954ல வாங்கியிருக்காருங்க. ஆ. சடையப்பன்னு ஒரு ஓ! வெள்ளலூர்ல ஆ. சடையப்ப வள்ளல்ன்னு அவரு சொல்லுவாங்கங்க. சரிங்கய்யா. அவர்கிட்ட வாங்குனாருங்க. வாங்கி அம்மாவும், அப்பா 2 பேருமே வந்து வாங்கி ம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70 வருஷமா அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. ம். அப்போ வீட்ல இங்க நாங்க வந்து கோவில்புத்தூர் வந்து செட்டில் ஆன பின்னால, இங்கேயே ரொம்ப பார்த்துருந்தாரு. அப்போ வந்து நம்ம சாந்தி ஆசிரமம்னு சொல்லுவோங்க. சரிங்க. டாக்டர் அறம் அண்ணா. சரி. பழைய எம்பிங்க அவரு. ம். அவரு மூலியமா வந்து அவரு வந்து அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரு. அவரு "ஏன் நீங்க வந்து எதுவுமே வாங்க மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட்லேருந்து எந்த சலுகையுமே வாங்க மாட்டேங்கிறீங்களே?" ம். அப்படின்னு சொன்னோனே, கடைசியில அவருடைய செக்ரட்டரி எல்லாரும் சேர்ந்து மணிகர்ன்னு சொல்லி இந்த மாரி இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி, அப்ப இங்க போக்குவரத்து வழியெல்லாம் கிடையாதுங்க. வண்டி தடம் கூட கிடையாது. சரிங்கய்யா. அப்ப இங்க வந்து அதாவது கோவைப்புதூர்லேருந்து கரெக்ட்டா 5 கிலோமீட்டருங்க. சரிங்கய்யா. சிஎஸ் அகாடமிக்கு அடுத்தது வந்து மலைநகர், இல்ல அண்ணா நகர் சரி. அப்படின்னு இப்ப அமைஞ்ச இதெல்லாம். முதல்ல வந்து யாருமே இல்ல. அம்மா, அப்பா 2 பேருமே வந்து இங்க வனப்பிரஸ்தவம் வந்துட்டாங்க. தனியா ஒரு வீடு கட்டி அவங்க 2 பேர் மட்டுமே இங்க தங்கியிருந்தாங்க. நாங்க எங்க குடும்பத்தார் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாக்கிரதையா பராமரிச்சுட்டு இருந்தோம். சரி. அப்போ இது மாரி இருக்கும்போது வந்து 1998 97 ஆகஸ்ட் 18ஆம் தேதி 18/8/1997ஆம் வருஷத்துல வந்து ஜீவசமாதி ஆனாருங்க. அவர் ஜீவசமாதியானது எங்களுக்கு ஜீவசமாதின்னு சொல்ல தெரியல. அப்போ உடையம்பாளையம் சாமி சௌரிபாளையத்துல கணபதி சாமி அவங்க வந்து சொன்னாங்க, "இது வந்து ஜீவசமாதி. ம். ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியலையே?" அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி, அவர் தான் இங்க வந்து ஜீவசமாதி வைக்க வச்சது கணபதி சாமி தான் வச்சாருங்க. அவரே தான் தன்னோட கைப்பட அவருக்கு எல்லா இதுவும் செய்து வச்சாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அப்பா சமாதி ஆனப்போ கொஞ்ச நாள் எங்களால வந்து பராமரிக்க ஏன்னா அம்மா மட்டும் தனியா இருந்து நானும் வேலைப்பளு காரணமா வெளியூர்ல இருந்ததுனால எனக்கு சரியா வர முடியல. அதுக்கு பின்னால வந்து அம்மாவும் நானும் வந்து இங்க 2014ல வந்து திரும்பவும் அந்த வீடெல்லாம் கரையான் பிடிச்சு இடிஞ்சதுனால திரும்ப வேற ஒரு புதுசா கட்டி, நானும் அம்மாவும் கிட்டத்தட்ட இங்கேயே தங்கி தனியாவே சரி. இங்க இருந்தா இந்த எந்த மின்சார வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. எங்க தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாம் வெளிய இருந்து வாங்கி நாங்க ஓரளவு பராமரிச்சு அம்மா வந்து நல்ல நிலையில நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 1995ல வந்து அ அப்பா, நானு, அம்மா 3 பேரும் உட்கார்ந்து மதியம் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, அம்மாவுக்கு வந்து ஜீவசமாதி கிடைச்சது. ஜீவ ஒடுக்கம் என்னங்கிறத அன்னைக்கு தான் நாங்க நேரடியாவே பார்த்தோம். நல்லதுங்கய்யா. ஜீவசமாதியில இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது ம். அப்படிங்கிறத கண்கூட நாங்க பார்த்தோம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த நிலை வந்து திரும்பவும் கன்டின்யூ ஆகணும் அப்படிங்கிறனால, அப்பா வந்து வேற ஒரு வழி செய்து அவங்கள திரும்ப ஜீவன கீழ இறக்கிட்டாங்க. சரிங்க. அப்போ நாங்க ஜீவசமாதி பார்த்தோம். ம். இங்க வந்து 94வது வருஷத்துல
இப்போ அப்பாவும், அம்மா 2 பேரும் நைட்ல தனியா தானே இருக்காங்க. அப்ப அவங்க வந்து, "என்னங்க நம்ம இங்க வந்திருக்கோம். நம்மளுக்கு ஏதாவது பலன் இருக்குதா? இங்க என்னத்துக்கு வந்தோம்னு ஒண்ணும் தெரியலையேன்னு" சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு கேட்டுருக்காங்க. வந்து, "இல்லம்மா, எல்லாம் குருவுடைய ஆணை பிரகாரம் நடந்துட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து படுத்திருந்த நேரக்க கிழமையில படுத்திருப்பாங்க. அப்பா வந்து தென்வடால இப்படி நீட்டி படுத்திருப்பாங்க. அங்க ஒரு சும்மா மாடக்குழி மாரி பழைய ஜன்னல அத அடைச்சு வச்சிருந்தது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு தீபம் தானே எரிஞ்சிருக்குது. சரி. அப்போ வந்து அப்பா சொல்லியிருக்காரு, "டேய் எந்திரிம்மா மேல, இந்த பக்கம் வா. அங்க பாரு என்னதுன்னா" பார்த்தா தீபம் எரிஞ்சிருக்குது. அப்போ இந்த தீபம் யாரும் ஏத்தல, ஒண்ணுமே செய்யல. அதுக்கான அங்க எந்த விதமான ஏனமும் கிடையாது. ம். அப்ப அங்கிருந்து சுமார் ஒரு 20 அடி தள்ளி திரும்பி இன்னொரு ஜன்னலுக்கு அங்க உட்கார்ந்து ஜெபிப்போனாமா, அந்த விளக்கேத்துற இடத்துலயும் இந்த தீபம் உடனே அங்கிருந்து அந்த பக்கம் மாறிடுச்சு. அங்க போய் பார்த்துட்டு உடனே இவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது, திரும்பவும் தென் பக்கத்துல இருக்கக்கூடிய சோத்துல இருக்க ஒரு மாடக்குழி, அதுக்கு நேரு ம். இருக்கக்கூடிய அந்த ஜன்னல்ல வந்து அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அங்கேயும் போய் நின்னு நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. கதவு நேருக்கு சென்டர்ல வந்து கதவு. கதவு நேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடக்குழியும், சாமியோட படம். சுவாமி சிவானந்தபுரமேஸ்வருடைய படத்த வந்து அங்க மாட்டியிருக்கிறோம். அப்ப இந்த லைட் அங்க போய் எரிஞ்சு, இந்த விளக்கு தீபம் எரிஞ்சு, நேரடியா சாமியுடைய படத்துல வந்து ஐக்கியமாயிடுச்சு. சுருக்கமா இந்த இடத்தோட பேர் என்ன? எந்த வழியா வந்தா சீக்கிரம் வந்துடலாம்? அந்த மாரி ஒரு கருத்த நீங்க சொல்லுங்களேன். கோவைப்புதூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு, ம். எங்கேயுமே வேண்டாம். நேரா அங்கிருந்து வந்து ம். ஐயப்பன் கோயிலு. சரிங்கய்யா. ஐயப்பன் கோயிலு இல்லன்னா சிபிஎம் காலேஜ்ன்னு கேட்டா சொல்லுவாங்க. சரிங்க. அங்க வந்தீங்கன்னா, ம். பஸ் கிடைக்கலைன்னா, அங்க வந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. சரிங்க சாமி. ஷேர் ஆட்டோல ஏறி ம். மலைநகர்ன்னு சொன்னா இங்க கொண்டு வந்து விட்டுருவாங்க. ரூ. சரி. 20 அங்கேருந்து வந்து ரூ. 20 சார்ஜ். சரி. இந்த மலைநகர்ங்கிற இடத்துல இறங்குனீங்கன்னா, ம். அதாவது அதுக்கு வந்து சிபிஎம் காலேஜ் தான் ராக்கிண்டோங்கிற ஒரு இதுங்க. நல்லதுங்க. குடியிருப்பு. அதுக்கு பின்னால வந்து சிஎஸ் அகாடமி ஸ்கூலு. ம். அதுக்கடுத்து வந்து மலைநகர். அங்க இறங்கிட்டீங்கன்னா, அங்கேருந்து 500 மீட்டரு. சரிங்கய்யா. நம்ம இடத்துக்கு மண் ரோடு. ம். 2 வீலரோ, கார் எல்லாமே வரலாம். ம். பஸ்ஸுல வர்றவங்களோ, இல்ல ஆட்டோல வர்றோம். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடக்கணும். சரி. பரவால்ல. நடந்து வந்தீங்கன்னா, இந்த லொகேஷன் வந்துடலாங்க. ரைட். ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல இப்ப தற்சமயம் நல்லாவே கூட்டு தியானம் நடந்துட்டு இருக்குது. அது எப்படி அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேங்கய்யா. அதாவதுங்க, ம். நாம வந்து அம்மா வந்து 2019ல வந்து சமாதி ஆனாங்க. சரிங்க. 2019 சமாதி ஆனதுக்கு பின்னால வந்து நானும், அம்மா வந்து அங்க இருந்துட்டு எங்க வீட்ல வருவாங்க, செய்வாங்க. யாருமே இல்லாம இருந்தோம். ம். இப்ப வந்து 2024 வரைக்குமே, ம். நான் மட்டுமே தனிச்சு வந்து உட்காந்து செஞ்சுட்டு போயிட்டு இருந்தேன். சரிங்க சாமி. சமாதிக்கு வந்து தீபம் போடுறது, நான் உட்கார்றது, தியானம் பண்றது, என்னுடைய வேலைகள் வந்து இது என்னுடைய ரொட்டீனா நான் செய்ற வேலைய. சரிங்க. எப்பவுமே சதாவும் செய்யற மாரி இருந்தது. சரி. ஆனா, ம். இதே நேரத்துல வெள்ளலூர்ல வந்து எங்கேயாவது அம்மாவ சமாதி வச்சிருக்கிறோம். சரிங்கய்யா. அங்க சமாதி வச்ச இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, சில கருத்துக்கள வந்து நான் அங்க பரிமாறினேன். ரொம்ப நல்லதுங்க. அந்த பரிமாறின போது, அங்க இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்ட குளத்தூர் குருபரானந்த சாமி ஆசிரமத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்து அங்க வந்து கலந்துருந்தாங்க. சரிங்க. அதுல பிரம்மஸ்ரீ பாலையாவும் இருந்தாரு. ம். அவரு சொன்னாரு, "நாங்க அங்க வந்து உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ம். எங்களுக்கு வர்றதுக்கு வரட்டுமான்னு?" கேட்டாங்க. "நீங்க எத்தன பேர் வேணாலும் வாங்க. வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் குடுத்துட்டீங்கன்னா, ம். நாங்க அதற்கான உங்களுக்கு ஆயத்தம் எல்லாம் செய்துருவோம்ன்னு" சொல்லி ம். அன்னையிலேருந்து ஆரம்பிச்சதுதாங்க. 2024 25 ஏப்ரல்லேருந்து இது இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாதமா வந்து தொடர்ந்து சிறப்பா நடந்துட்டு இருக்குது. ம். மாதத்துக்கு அதாவது ஆவரேஜா சொல்லப்போனா, குறைஞ்ச ஒரு 30 பேர். மாதத்துக்கு ஒரு 30 பேர் வந்து இதுல கூட்டு தியானம் கலந்துக்கிறாங்க. இடையில குளத்தூர் ஆசிரமத்திலிருந்து 1, 2 பேரு இடையில வர்றாங்க. வந்து ம். இருந்து தியானம் பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப சில நல்லதுங்க. பேர் வந்து கூட்டு தியானத்துக்குன்னு வந்தாங்க. ஒரு 5 பேர், 6 பேர் ஒட்டுக்கா வர்றாங்க. ம். வந்து போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து ம். குளத்தூர் ஆசிரம குருபரானந்த சாமியோட ஆசிரமத்தினுடைய அனுகிரகத்தில தான் ம். இப்ப வந்து இது நல்லபடி இயங்க நல்லபடியா ஆரம்பிச்சிருக்குதுங்க. ரொம்ப இனிமேலும் மென்மேலும் இது நல்லாவே வருங்க. ரொம்ப சிறப்பான கருத்து சொன்னீங்க. இந்த செலவினங்கள்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. ஆமாங்க. ஒரு நிர்வாகத்தில ஆகட்டும், அல்லது ஒரு கூட்டு தியானம் அமைக்கிறதுல ஆகட்டும், அந்த செலவு தொகைன்னு ஒண்ணு வருங்கய்யா. அத எப்படி நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்களேன்? அதாவதுங்க, ம். நான் மட்டுமே இதுல இன்வால்வ்மென்ட்டோட அதாவது இதுல வந்து முழு ஈடுபாட்டோட இருந்தேன்னா, ம். இந்த பணிய வந்து செய்றது சிரமம். தனி ஒரு மனிதனால வந்து எந்த ஒரு இயக்கத்தையுமே நடத்த முடியாதுங்க. ரொம்ப அருமை, அருமை, அருமை. சொல்லுங்க. அதனால நான் என்னோட சேர்ந்து என்னுடைய குடும்பத்தார், ம். மனைவி, ம். மக்கள் அதாவது ம். பையன், ம். மருமக எல்லாருமே வந்து எனக்கு உறுதுணையா இருக்காங்க. சரிங்கய்யா. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மாசமானா நாங்களே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு பேர் பண்ணி, எல்லா செலவுலும் இப்ப சிறப்பு இத விட சிறப்பா இருக்கணும். இந்த மாசம் செய்யக்கூடியத விட அடுத்த மாசம் இன்னொரு சிறப்பு ஜாஸ்தியா இருக்கணும், ம். அப்படின்னு நெனைக்கிறோம்.
அதுபோக வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 4, 5 மாசம் பார்த்தீங்கன்னா, ம். குருவானந்தசாமி ஆசிரமத்திலிருந்து கிட்டத்தட்ட மாதமான எங்களுக்கு வந்து அரிசி குடுத்துர்றாங்க. சரிங்க. உணவுக்கான அரிசி குடுத்துர்றாங்க. சரிங்க. தண்ணி குடுக்குறாங்க. ம். நெறைய எங்களோட வந்து பகிர்ந்துகிட்டு, ம். எங்களோட தோள் குடுத்து நடத்திட்டு இருக்காங்கங்க. அதனால அவங்களுக்கு தான் எங்களுடைய நமஸ்காரங்கள சொல்லணும். சரிங்கய்யா. அந்த ஆசிரமத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான கருத்த சொன்னீங்க. தொடர்ந்து இது 10 மாசம் நடத்திட்டீங்கய்யா. ஆமாங்கய்யா. எந்த தொந்தரவுகளும் இல்லாம நடத்தியிருக்கீங்கன்ட்டு எனக்கு நான் கேள்விப்படுறேங்கய்யா. அப்படித்தானங்கய்யா சாமி? எந்த தொந்தரவும் குருபாவன்னு இருக்கும்போது நமக்கு என்னங்க? நடத்துவது யாரோ? ம். நம்ம எனக்கு வேலைக்காரன் தானுங்க நானு. ஆ. முதலாளி எங்கேயோ இருக்காரு, வராரு. ஆமா. அவரு செய்யக்கூடிய வேலைய நான் செய்துட்டு இருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். என் ரொம்ப குடும்பத்தார் வந்து ம். சகிதன் குடும்ப சமேதமா வந்து இதுல வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. பங்கெடுத்து ம். இத வந்து நடத்தணும், இன்னும் சிறப்பா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ம். அதனால அந்த ஆசிரமத்திலிருந்து மத்தவங்களும் ம். வித்து வாங்காதவங்களையும் நெறைய பேத்த கொண்டு வந்து ம். நம்மளுடைய கருத்துக்கள கூறி அவங்களையும் இந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ம். ஆ குருவானந்தசாமி ஆசிரமம் குளத்தூர் குருவானந்தசாமி ஆசிரமத்திலிருந்து ம். அந்த அந்த உதவிகள எங்களுக்கு செஞ்சு எங்கள மேலும் சிறப்பிக்க வேணும்னு நீங்க கேட்டுக்கிறீங்க. ஆத்மாவ கேட்டுக்கிறேன். சரிங்கய்யா. இப்போ ஸ்ரீதரன் அப்படிங்கிறவர் உங்க மகன். ஸ்ரீராம்ங்க. ஸ்ரீராம். ஆ. எனக்கு உங்க பேரே தான் திரும்பி திரும்ப வருது. அத ஸ்ரீராம் அப்படிங்கிறவரு இங்க தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அவருடைய விருப்பம் என்னங்கிறது உங்களால சொல்ல முடியுங்களாங்கய்யா? சொல்லலாமுங்க ஐயா. இதேன்னு நாங்க எங்களுக்குள்ள பரிமாறம் எந்த தனிப்பட்ட யார் கருத்தும் கிடையாதுங்க. தனி சரிங்க. கருத்துக்களோ, ம். தனி ஒரு மனிதனுடைய முடிவுகளோ இதெல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு கூட்டு முயற்சிகள். சரிங்க. கூட்டு முயற்சியில வந்து நம்மளுக்கு அ உந்துகோலு, ம். ஊன்றுகோல் ம். 2 வேணும். ம். தள்ளி விடுறதுக்கு ஆள் வேணும். ம். பிடிமான ஒரு ஆள் வேணும். ஆமாங்கய்யா. அப்போ உந்தறதுக்கு வந்து என்னுடைய மனைவியும், ம். ஊன்றுகோலாக என்னுடைய மகன் ஸ்ரீராமும், ம். அவனுடைய மனைவி சுகன்யாவும் இருந்து ம். எல்லாமே நல்லா செய்றாங்க. நாங்க சரிங்க. கூட சில டைம் சொல்லுவோம், ம். "எதுக்கு அது இதுன்னு செய்றீங்க? தாளிச்சு சாதம் குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னா, ம். அப்ப அவங்க சொல்றாங்க மருமகளோ, மனைவியாரோ என்ன சொல்றாங்கன்னா, மகன்லேருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ம். "அது என்னத்துக்கு போய் அந்த மாரி குடுக்கறதே உணவு குடுக்குறோம். அது ம். நல்லா இன்பமா குடுப்போமே, நெறைய ம். நல்லா செய்யலாமே, நல்லா ம். சாப்பிடணுமே, அற்புதம், அற்புதம். சுவைச்சு சாப்பிடணும். ம். அப்ப அதனால விதமா செய்யணும். ம். மாற்றி மாற்றி செய்யணும். ம். அவங்களுக்கெல்லாம் நல்ல உணவு குடுக்கணும். ம். அதனால நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாங்க வெளிய யார்கிட்டயும் வாங்குறது இல்லைங்க. ம். இங்க நாங்க செய்யக்கூடிய அன்ன பரிமாற்றங்கள் எல்லாமே வந்து சரிங்கய்யா. எங்க வீட்டு மெம்பர்களே தான் செய்றாங்க. 3 ரொம்ப பேர் தான் செய்றாங்க. ரொம்ப அற்புதம், அற்புதம். ஸ்ரீராமு, ம். ஸ்ரீராமுடைய மனைவி, ம். என்னுடைய மனைவி ம். கலாவதி, ம். இவங்க 3 பேர் தான் ம். சிறப்பா வந்து இந்த சமையல் வேலைய முதற்கொண்டு அவங்க தான் செய்றாங்க. ரொம்ப அப்ப அற்புதம். அவங்க எப்படி இருக்கணும் அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஸ்ரீராம் வந்து, "இது பத்தாதுங்க, கூட்டு இன்னும் வர வைங்க" ம். அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிங்கிறாரு. ஆமா. அது சரிங்க. அது வந்து உங்க ஆசிரமத்திலிருந்தும் நானும் என்னுடைய சேலத்திலயுமே நான் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வர வச்சு, ம். இன்னைக்கு ஒரு 2 பேர் புதுசா வந்திருக்காங்கங்க. ஆமாங்கய்யா. தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. ம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஒத்துழைப்புல ம். மிக சிறப்பா நடந்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப நல்லதுங்கய்யா. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. உங்க குடும்பமே மொத்தமா கூட்டு அமைப்போடு இது செயல்படுத்துறோன்ட்டு உங்க கருத்த சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஆமாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கய்யா. தொடர்ந்து நாம இதே போல மாதந்தோறும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல எல்லாத்தையும் வரவழைப்போம். எல்லாரும் வந்து இங்க தன்னுடைய சொந்த கருத்துக்களும் சொல்லட்டும். நம்ம கருத்துக்களும் அவரோட பரிமாறிக்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து ஒரே ஜீவனுடைய பிரதிபிம்பங்கள் தான் அனைவரும் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில எல்லாத்தையும் வரவழைப்போம். எல்லா ஜீவன்களுக்கும் உணவும் குடுப்போம். நல்ல கருத்தும் குடுப்போம். சமாதி போவதற்கு உண்டான வழியும் காட்டுவோம் என்று உங்களோட பே பேசி நான் நிறைவு செஞ்சுக்கிறேனுங்கய்யா. ரொம்ப ஆத்ம ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நமஸ்காரம்ண்ணா. அதே மாரி இங்க வரக்கூடியவங்க வந்து மலை ஏறி போறவங்களுக்கு அங்கங்க தண்ணீர் பந்தலு, ம மோர் குடுக்கறது, தண்ணி குடுக்கறது, சாப்பாடு குடுக்கறதுங்கிற மாரி எல்லாம் வழிப்போக்கர்கள் இருப்பாங்க. அது மாரி நீங்க வந்து ஒரு உச்ச நிலைக்கு போறீங்க எல்லாருமே. இங்க ஆமா. வரக்கூடிய வித்தியார்த்திகள் எல்லாமே ம். ஒரு உச்சநிலை அடைய போறீங்க. ம். பேரானந்தத்துக்கு போறீங்க. ஆமா. அந்த பேரானந்தத்துக்கு போகக்கூடிய உங்களுக்கு ம். எங்களால் ஏதோ இயன்ற ஒரு சிறிய உதவி, ம். எறும்பு மாரி ஏதோ உங்களுக்கு ஒரு சிறிய பணிய செய்றதுக்கு ம். எங்களையும் நீங்க ஒரு பொருட்டா மதிச்சு இந்த வேலை செய்றீங்கன்னா, ம். அதனால வந்து இது வந்து நம்ம பிதாவுடைய முழு அனுக்கிரகம். அடுத்து வந்து பிதா என்ன சொன்னாலும் இயங்கக்கூடிய இயக்குனர்கள் வேணும் இல்லைங்களா? ஆமாங்க. இயக்குனர்களாகிய நீங்க வந்து வந்து ம். நல்லபடியா எங்களை வந்து வாழ்த்தி செய்துட்டு இருக்கீங்க. இது சரிங்க. மேலும் தொடரணும்னு கேட்டுட்டு ம். ஆத்ம நமஸ்காரம் தான் ம். முடிச்சுக்கலாங்க. ஐயா, இந்த உரையாடல்ல
ஸ்ரீதர் ஐயாவோட இந்த உரையாடலுக்கு கலந்துகிட்ட என்னுடைய பேர் கே பாலனுங்க. நான் குளத்தூர் ஆசிரமத்தில் பணி செஞ்சிட்ருக்கிறேன். குருபரானந்த சுவாமி தான் இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலகர்த்தாவாக இருந்தவர். அங்கிருந்து அவரோட இணைஞ்சு அவருடைய கருத்துக்களெல்லாம் நான் கேட்டுட்டதுனால தான் ஓரளவுக்கு நின்று போன ஆசிரமங்கள், நடைபெறாமல் நின்றுட்டுருக்கிற ஆசிரமங்கள் எல்லாமே போய் அவரோட கலந்துரையாடல் பண்ணி அது நல்ல விதமாக நடக்கட்டுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நானும் செயல்பட்டுருக்கிறேன். என்னுடைய செல் நம்பரும் கூட சொல்லிடுறேங்கய்யா, யாராவது தொடர்பு வச்சுக்கிறதானா நல்லது. என்னுடைய செல் நம்பர் வந்துங்க 9486207916ங்க. இந்த ஆசிரமங்களுக்கு வருகை தர்றவங்க யாராவது வழி தெரியாமல் இருந்தால் இந்த செல் நம்பரில் கூப்பிடுங்க, நாங்கள் அந்த வழியை சொல்லுவோம். தொடர்ந்து நீங்களும் எங்களோட இணைஞ்சு முன்னேறி இந்த பயிற்சி எடுத்து மோட்சத்தை அடையணுங்கிற நல்ல சிந்தனையில் தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். அந்த இது வந்து தீபம் வந்து தெரிஞ்ச தீபம் வந்து சாமியுடைய படத்தில் போது ஐக்கியமானதுக்கு பின்னால் 1993, 94 வாக்கில் 2 வருஷத்துலேயுமே 2 தடவை வந்து சாமி சிவானந்தபுரத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு நாள் இரவு வந்து ஒரு 8:30 மணிக்கு கதவை திறந்து வெளியே வரும்போது கதவுக்கு முன்னாலேயே நின்று இருந்திருக்காரு. சாமி நின்று சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. இவர் ஆத்ம நமஸ்காரம் பண்ணி எடுக்கும்போது அவர் இல்லை, மறைஞ்சிட்டாரு. அதுக்கு பின்னால் சில நாட்கள் கழித்து வந்து நம்ம எதிர்த்தாப்புல ஒரு 20 அடி கதவுலேருந்து ஒரு 20 அடி தள்ளி ஒரு சின்ன வேப்பங்கன்று இருந்தது. அதுக்கு முன்னால் வந்து இன்னொரு நாள் இதே மாதிரி இரவு ஒரு 9 மணி 8:30 9 மணி அளவுல சாமியை நின்றுட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து அதுவும் நடந்திருக்குது. சாமியை வந்து அப்பா வந்து நேராகவே பார்த்துருக்காரு. பார்த்து நமஸ்காரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் மறைஞ்சிட்டார். உடனே சில நொடிகள் கழிஞ்சோன்னு சாமி மறைஞ்சிட்டாரு. 18/8/1997 வந்து இவர் சமாதி ஆனாருங்க. நைட்டு வந்து கரெக்டாக சாயங்காலம் 5:25க்கு சமாதி அடைஞ்சார். நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தோம். அது அப்போ ஆனால் அன்னைக்கு வந்து அவர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை வந்து சொன்னார், அம்மா என்னோட தாயார் வந்து அவங்க அம்மான்னு தான் கூப்பிடுவார். அப்போ அவர் சொன்னார், அம்மா எல்லாத்தையும் ஜெபிக்க சொல்லு, சத்தினி போடு. அதுதான் அவர் கடைசியாக 2 தடவை அந்த விஷயத்த சொன்னார். மத்தியானம் 12 மணி இருக்க, அம்மா ஜெபிக்க சொல்லு, சத்தினி போடு. இந்த மாதிரி 2 தடவை தான் அவர் பேசினார். அன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிக்கு சமாதி ஆகிட்டாங்க. இந்த வேப்பமரத்துக்கு முன்னால் தான் சாமி வந்து 1994 அப்பாவுக்கு வந்து தரிசனம் கொடுத்த இடம் இந்த இடம் தாங்க. இந்த வேப்பமரத்து பக்கத்தில் நின்று முன்னால் நின்று தான் தரிசனம் கொடுத்துருக்காரு. இது அது கிடைச்ச வந்து கிட்டத்தட்ட 94 வந்து ஒரு நிமிஷம் அவர் கதவை திறந்து வெளியே வந்து நேரம் இங்கே வரும்போது சாமி நின்றுருக்காரு. பார்த்து உடனே ஆச்சரிய நமஸ்காரம் பண்ணி முடிக்கும் போது சாமி வந்து இங்கேருந்து மறைஞ்சிட்டாங்க. இது இங்கே இதுதான் அந்த வேப்ப மரம்ங்குது. அந்த மேலே உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சாய்வுகளுக்கு மேலே வந்து ஒரு ஜீவசமாதி இருக்குது. அது வந்து நிறைய பேர் அதுக்குள்ளே ஏதோ ஒரு கேப் இருக்குது. அங்கே நல்ல ஒரு படுக்கை மாதிரி இருக்குது. அன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம். இதே குரு வந்து நம்ம வீடு பழைய அப்பா வந்து 93 94 வந்து அந்த கூரை மேலே உட்கார்ந்துட்டு இருந்தது. பக்கத்து அந்த இதை காமிங்க. அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய பட்டுலிங்கன் ஒருத்தர் வந்து நேரவே பார்த்து வீட்டு மேலே உட்கார்ந்துட்டு இருந்தது. ஆனால் அவர் பக்கத்தில் வந்து பார்த்தபோது அவர் இல்லைங்க, அப்புறம் மறைஞ்சிட்டாரு. அப்போ அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய குரு வந்து இங்கே வந்து அவர் வீட்டு மேலே உட்கார்ந்துருந்து கவனிச்சிருக்காரு. இது நடந்த உண்மை. இது ஆத்ம நமஸ்காரம். என் பேர் வந்து ஸ்ரீராமுங்க. நாங்கள் கோவைப்புதூரில் வசிக்கிறோம். இங்கே இருக்கிற ஆசிரமம் சித்த விதை தவ ஆலயம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை இங்கே பின்னாடி இருக்கிற இந்த சமாதியில் இருக்கிற ஐயாசாமி ஐயா அவர்கள் தான் துவங்கினார். அவர் இந்த ஆசிரமத்துக்கு முன்னாலே இருந்த வாழ்க்கையை வந்து எங்கள் கூட தான் இருந்தார் குடும்பத்தோட. அப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்து கூட இருந்தப்போ கூட அவர் தீட்சையில் இருந்து அங்கே இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருக்குன்னு ஒரு இடம், தனியாக ஒரு இடமா தனிமையாக வந்து ஒரு ஆசிரமம் அமைச்சு அதை வந்து மேலும் மேலும் இந்த சித்த வித்தையை வளர்ச்சி அடையணும், சுவாமி சிவானந்தரை பற்றி அவரோட நிறைய கொள்கைகளை நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காகவே ஒரு ஆசிரமத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இங்கே இருந்தாங்க. ஒரு ஆசிரமத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர் அன்னைக்கு இருந்து ஒரு 5 வருஷ காலமாக வந்து இங்கே இருந்தார். அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். என்னன்னா, அவர் சமாதி ஆகிட்டாரு. சமாதியான காலத்தில் ஆகஸ்ட் மாதம் சமாதி ஆனாருங்க. அவர் சமாதியை ஒரு
6 நாள் 7 நாள் கழிச்சு நாங்கள் வந்து இங்கே மறுபடியும் அவருக்கு விளக்கு போடுறதுக்காக நாங்கள் வந்துட்டு சாயந்தர நேரம் நாங்கள் இங்கேருந்து எல்லாருமே ரிட்டர்ன் திரும்பி போயிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடம் வந்து சுற்றி வந்து காடு, சுற்றி காடாக தான் இருக்கும். நான் வர்ற வழியில் வந்து நான் வண்டியில் 2 வீலரில் வந்துட்டு இருக்கிறேன். இவங்க அம்மா, அப்பா, பாட்டி இவங்க எல்லாருமே ஒரு 4-5 பேர் வந்து இங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி இந்த கீழ் வழியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நான் வேற வழியாக வர்றேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 200-300 அடி டிஸ்டன்ஸில் இவங்க பின்னால் வந்து ஒரு உருவம் வந்து எப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் ட்ரெஸ்ஸாக பறக்குது. பூரா வந்து காற்றுல துணி பூரா பறந்துட்டு போகுது. முழு உருவமும் வெள்ளையாக தெரியுது. அப்போ வந்து நான் ஒரு 5லேருந்து ஒரு 6வது ஆள் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் கேட்டேன் வீட்டில், அப்பா கிட்டேயும் பாட்டிக்கிட்டெல்லாம் கேட்டேன். யார் யாரெல்லாம் வந்தீங்க அங்கேருந்து கிளம்புறப்போ அப்படிங்கிறப்ப நான் ஒரு 5 பேர்த்த குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இல்லை இன்னொருத்தர் இருந்தார் உங்கள் பின்னால் அப்படிங்கிறப்போ யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் வண்டி நிறுத்தி பார்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து 2-3 இடத்துல நிறுத்தி பார்த்தப்போ கூட அதே ஊரும் அதே இடத்துல கிட்டத்தட்ட இவங்க போகிற நடையை வந்து மெதுவாக தான் போனாங்க. ஆனால் அந்த நான் பார்த்த உருவம் வந்து ரொம்ப காற்று போல் வேகமாக இவங்க பின்னாலே வருது. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டே தான் இருக்குதே தவிர இவங்கள தாண்டியும் போகலை, இவங்களுக்கு ரொம்ப பின்னாலேயும் வரல. ஸோ இது ரொம்ப வந்து என்னென்னா, இதை பார்த்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப எனக்கு வியக்கத்தக்க விஷயம். இன்றைக்கி வரைக்கும் நான் அதை பற்றி எந்த ஒரு கூட்டத்துலேயும் நம்ம வந்து இந்த கூட்டு தியானம் வைக்கிறப்போ, இந்த மாதிரி வந்து சத்சங்கம் நடத்துகிறப்போ நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐயாசாமி ஐயாவை பற்றி சொல்லணுன்னா, அவரோட வாழ்க்கையில் வந்து ஆசிரமத்துக்கு வந்து வாழ்ந்ததுக்கப்புறமா நிறைய அனுபவங்கள் அவர் பார்த்த விஷயமும், அவர் கூட நாங்கள் இருக்கிறப்போ இருந்த அனுபவப்பட்ட விஷயங்களையும் இந்த அவர் சமாதியானதுக்கு அப்புறமா எப்படின்னா அதை விட அதிகமாகவே நாங்கள் எப்படின்னா உணர்ச்சிகள் பூர்வமாக உணர்கிறோம். அது ஒரு விஷயம் நடக்கிறப்பவும் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஐயா பிரம்மஸ்ரீ குருபிரானந்த சுவாமி ஐயா அவர்களோட ஆசிரமத்துலேருந்து வந்து பாலையா அவர் மூலமாக வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிற மாதம் நடக்கிற ஒரு சத்சங்கத்தில் நாங்கள் பேசும்போது கூட ஒவ்வொருத்தரோட அனுபவமும் பேசுவோம். ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறப்போ கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் இதை நடத்திட்டு இருக்கிறாங்க ஐயா மூலமாக. ஆனால் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்து பௌர்ணமி முடிஞ்ச வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே கலந்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்கான ஒரு பலன் கிடைக்கிது. அப்போ அவங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து இந்த ஆசிரமத்தை வந்து நான் நல்லபடியாக வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும். இதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் மேலும் வந்து சித்த வித்தையை பற்றியும், சுவாமி சிவானந்தரை பற்றியும், ஐயா பிரம்மஸ்ரீ ஐயாசாமி அவர்கள் பற்றியும், பிரம்மஸ்ரீ குருபிரானந்த சுவாமி அவர்களுடைய பெருமைகளையும் மேலும் வளர்ச்சி அடையும்னு சொல்லி நான் வந்து உங்களிடம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.